அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்ம நன்மையான காரியங்களை பற்றி பார்ப்போம். நன்மையான காரியங்கள் அதிகம் அதிகம் இருக்குது. அதுக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான், அணுவேளை வேணும் நீங்கள் நன்மை செஞ்சாலும் அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அணுவேளை வேணும் தீமை செய்தாலும் அதையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு நன்மை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி ஒவ்வொரு தக்பீர் தஹ்மீத் எது சொன்னாலும் அதுக்கு அந்த மூட்டுக்குள்ள நன்மை கிடைக்குது. அது மாதிரி காலையில் லுஹார் என்ற தொழுகிறது, அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம மூட்டும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அதுக்கு நம்ம தர்மம் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒருத்தர் சகோதரரை இன்முகத்தோடு பார்க்கறது கூட நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைவிக்கு ஒரு கவலம் சோறு ஊட்டுவது கூட ஒரு நன்மை தான் அப்படின்னு எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சமுதாயத்தில் நன்மை தின்மை நடத்துக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதில் ஒரு பாதையில் ரொம்ப கீழே உள்ளது, பாதையில் இடையூறு தரும் விஷயம், அந்த ஒரு கல் முள்ளுகளை அகற்றுவது நன்மை. அது மாதிரி அதில் தீமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளிவாசலில் ஒரு எச்சியை துப்புறது, அதை திரும்ப அதை மூடவோ அதை இது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம், அதுக்கு ஒரு காலையில் சூரியன் உதயமாகும்போது அதாவது ஒரு தர்மம் செய்கிறது ஒரு தர்மம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு வாகனத்தில் ஒருத்தவங்களை ஏற்றுறதும் ஒரு தர்மம், 2 பேருக்கு இடையில் நீ தான் பேசுவதும் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க இடையூறாக இருக்க அந்த மாதிரி கல்முள் அதை எடுக்கிறதும் தர்மம், ஒரு மரத்தில் இருந்து ஒரு காய்களை கறிகளை பறிக்கிறதும் தர்மம், இன்னொருத்தவங்க நம்ம மரத்தில் இருந்து பறிச்சுட்டு போனாலும் அதுவும் தர்மம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70-60 கிலோ இருக்குது தர்ம நல்லதில் ஈமானில் 70 கிலோ இருக்குது. அதில் ரொம்ப இது ரொம்ப கடைசியில் வலுவானது லா இலாஹா இல்லல்லாஹ், கடைசியில் உள்ளது இந்த நடைபாதையில் உள்ளதை க்ளீன் பண்ணுறது. ஒரு ஆட்டு குழம்பாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு அதை கொடுக்குறத பற்றி கேவலமாக நினைக்காதீங்க, அதுவும் ஒரு தர்மம் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அழகான முறையில் ஒழு செஞ்சுட்டு ஜும்மாவுக்காண்டி அமைதியுடன் இருந்து அது அவங்க கேட்குற உரையை கேட்டு தொழுதா அதற்கு அடுத்த இடைப்பட்ட அந்த ஜும்மாவுக்கு இடைப்பட்ட நாட்களில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது மாதிரி ஒரு ரமலான்லேருந்து மறு ரமலான், இப்போ இந்த அரஃபா நோன்பு, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வருடங்கள் பாவம் மன்னிக்கப்படுது, அதன் பின்னர் ஒரு வருடம் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு அடுத்தவர்களை ஒரு இன்பமாக சிரிக்கிறது கூட தர்மம்னா